திருச்சிற்றம்பலம். தியாகேசரின் லீலைகள். அதில் செல்வத்தின் நிலையாமையை தெளிவித்த லீலை என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு லீலையை பற்றி பார்க்கலாம். திருவாரூர் அங்கே மித்திரபாலன் என்ற ஒருத்தன் இருந்தான். அவன் இளமை முதல் தர்மமோ வைராக்கியம் மோட்சம் இதை பற்றி அவனுக்கு எந்த ஒரு நல்ல கருத்தும் கிடையாது. செல்வத்தின் சிறப்பு, செல்வந்தான் சிறந்தது அப்படின்னு அவன் ரொம்ப வீணா பொழுத போக்கிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்பொழுது 3 வருஷ காலம் சோழ நாட்டில் மழை பெய்யாமல் போயிடுச்சு. அப்போ ஜனங்கள்லாம் உணவுப் பொருட்கள் கிடைக்காம ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆயிரக்கணக்கான அந்தணர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய மன்னன்கிட்ட யாசகம் வாங்கிட்டு திரவியங்களெல்லாம் பெற்று போகிறாங்க. மித்திரபாலன் போல தனியாக கொஞ்சம் செல்வ செழிப்போடு இருக்கிறவங்ககிட்டையும் வந்து பொருட்களை வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ இவன் வீதியில் ஜனங்கள்லாம் இப்படி யாசகம் வாங்கிட்டு போகிறத பார்த்துட்டு அவங்கள, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? உங்களுக்கு உங்கள் புத்தியை வச்சு ஏதாச்சும் வியாபாரம் பண்ணி சம்பாத்தியம் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இப்படி கஷ்ட காலத்தில் உதவுமே. இப்படி செல்வம் இல்லாட்டி இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. திரவியம் இல்லாதவனுக்கு குடும்பத்துலேயும் எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. அது செல்வம் இருந்தால் வீரமும் வரும், தைரியமும் வரும் அப்படின்னு சொல்லி தாய் தந்தை தார மக சுற்றம் எல்லாம் செல்வம் இருந்தால் தான் நம்மக்கிட்ட வருவாங்க. நீ அதனால செல்வம் இருந்தால் நம்ம பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் அப்படி அந்த யாகம் பண்ணலாம், அதை பற்றியெல்லாம் சொல்லி செல்வத்தினுடைய சிறப்பை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறான். திரவியத்தால் ஆகாத காரியம் எந்ததும் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே ஊருக்குள்ள இருக்க ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு பக்தி மார்க்கத்தை எல்லாம் கைவிட்டுருங்க, அதனால உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது, செல்வத்தை தேட முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கான். தியாகராஜ பெருமான் அவனோட கனவுல தோன்றி, ஓ மித்திரபாலா, ஜனங்களுக்கெல்லாம் நீ சொல்றத நான் கேட்டேன், ரொம்ப சந்தோஷம். என்னோட ஆலயத்துல யாக மண்டபத்துல வடக்கு குண்டத்துல ஒரு நவரத்னங்கள் நிறைந்த ஒரு கலசம் இருக்கு, அதையும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு. அப்பவே எழுந்திரிச்சிடுறான் அவன். எந்திரிச்சு ஜனங்கள்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இங்க ஆலயத்துக்கு போய் அந்த யாகசாலையில நுழைஞ்சு தேடி அந்த கலசத்தை எடுத்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். காவலாளிக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டோம்னு ரொம்ப சந்தோஷம். விலை உயர்ந்த நவரத்னங்களை எல்லாம் கொஞ்சத்தை விற்று வச்சுக்கிறான். ஒரு சில நவரத்னங்கள்லாம் எடுத்து அந்த பார்த்து பார்த்து ரசிக்கிறேன். அப்படி செல்வம் அவனுக்கு வந்ததெல்லாம் அதிகமாக கர்வம் வந்துருச்சு. பணம் வந்த உடனே அவனோட பகையாளி கூட அவனோட உறவு கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி அவன் இருக்கும் பொழுது அவனும் கூட இருக்கிறவங்களே பொறாமப்பட்டு மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க, அவன் ஒரு இந்த மித்திரபாலனுங்கிறவன் நவரத்னம்லாம் மாளிகை ராஜ மாளிகைகளை காணாம போன நவரத்னம்லாம் அவன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மன்னர் அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இந்த ரத்னங்கள்லாம் எங்கே கிடச்சிச்சு என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவன் உண்மையை சொல்லிடுறேன். இப்படி ஆலயத்தில் இந்த ரத்ன கலசம் இருந்துச்சு, அதை நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஆலய திரவியம் வந்து அது நான் வாங்கிக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய திரவியத்தை பூரா கோயிலுக்கே வாங்கி கொடுத்துட்றாரு. இப்போ மித்திரபாலன் ரொம்ப சோர்ந்து போயிடுறேன், ரத்னங்கள்லாம் இழந்துட்டோமே துக்கத்தில் இருக்கேன். உயர்ந்த ரத்தினங்கள்லாம் தன்னிட்ட இருந்ததுனால ரொம்ப கர்வத்தோடு இருந்த அவன் அந்த துஷ்டர்கள்லாம் இவனோட செல்வத்தையும் கூட இருந்து புறம் செலவழிச்சிடுறாங்க. இப்படி சில தினங்கள் இருந்ததுக்கப்புறம் அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு சின்ன வனமாக போயிடுது. அப்படி இருக்கும்போது அவன் துக்கம் அடைஞ்சு போய் இனிமேல் செல்வம் நிலையில்லாதது, இந்த செல்வத்தை நம்பி என்னோட வாழ்நாளையே வீணாக கழிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அங்கே இருக்கிற ஒரு முனிவர்கிட்ட போய் சரணடைஞ்சு அவர் சொன்ன அந்த முறைப்படி பற்றற்று அந்த உலகப்பற்று நீக்கி மோட்சத்தின் பெருமையை தெரிஞ்சு இந்த உலகப்பற்றை விட்டு அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி, அதாவது பற்றற்றான் பற்றுனை பற்றுக பற்று விட இருக்குன்னு சொன்ன மாதிரி அந்த உலகப்பற்று வந்து நம்மளை திருப்பி திருப்பி பிறவிக்கே கொண்டு வரும். இந்த உலகப்பற்றை நீக்கி நம்ம இறை தொண்டு, அது சிவத்தொண்டு செய்யும் பொழுது நமக்கு இம்மையிலையும் பலனை கொடுக்கும், அம்மையிலையும் பலன் கொடுக்கும். திருச்சிற்றம்பலம்.